الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقال تعالى قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. சூரத்துல் ஃபலக். ஃபலக் என்று சொன்னால் அதிகாலைக்கும் சொல்லப்படும், இது மாதிரி பூமியை பிளக்க வைக்கிறதுக்கும் சொல்லப்படும். இது குர்ஆனுடைய தர்த்தீபில் 113வது சூரா, மக்கால் இறங்கியது. இதில் 5 ஆயத்துக்கள் இருக்கின்றது. உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னிடத்தில் சொன்னாங்க, அலம் தர ஆயாத்தி நுன்ஸிலத் ஹாதிஹி லைலா லம் யுர மிஸ்லுஹுன்ன கத். இன்றைக்கு இரவு என் மீது இறங்கிய ஆயத்துக்கள் போன்று இதுக்கு முன்னாடி எப்பவும் இறங்கவில்லை, அவ்வளோ மகத்துவமிக்க ஆயத்துக்கள் இறங்கி இருக்கின்றது என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குல் அஊது பிரபில் ஃபலக் என்ற சூறாவையும் குல் அஊது பிரபின் நாஸ் என்ற சூறாவை மோதி காட்டினாங்க. இது முஸ்லீம் ஷரீஃப்ல ரிவாயத். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த ரெண்டு சூறாவையும் சொல்லிட்டு சொன்னாங்க, நான் இந்த 2 சூறாவையும் தூங்க போகும்பொழுது மோதுகிறேன், தூங்கி எழுமினத்துக்கு பிறகு மோதுகிறேன். அப்படின்னா மாலையில் மோதுகிறேன், காலையிலையும் ஓதுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவோட ரிவாயத் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்துல் இக்லாஸ் நேற்று பார்த்தோம். அதில் அந்த ரிவாயத் ஞாபகப்படுத்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ் இந்த 3 சூறாக்களை மோதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையில் ஊதி முழு உடம்புலையும் தடவிக்கொள்வார்கள். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது நோய்கள் வந்தால் இந்த 2 குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ் இந்த 2 சூறாக்களை மோதி தன்னுடைய வலி ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவிக்கொள்வாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நேரம், வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரம், நான் இந்த சூறாக்களை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளாலே ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புல நான் தடவிட்டேன்னு சொன்னாங்க. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 2 சூறாக்கள் இறங்குறதுக்கு முன்னாடி ஜின்கள்ட்டிருந்தும் மனிதர்களுடைய கண் திருஷ்டிக்காக வேண்டி வேறு துவாக்களை கொண்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டிருந்தாங்க. இந்த 2 சூறா இறங்கினத்துக்கு பிறகு காலையிலேயும் ஓதுவாங்க, மாலையிலையும் ஓதுவாங்க. யார் காலையில் 3 தடவை மாலையில் 3 தடவை இந்த சூறாக்கள் ஓதுவாங்களோ அவர்களுக்கு எந்த கண் திருஷ்டியோ ஜின்களுடைய பிரச்சனைகளோ வேறு எந்த முசீபத்தும் வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான். இப்போ அல்லாஹ் இந்த சூறாவில் என்ன சொல்கிறான்டா, குல் அஊது பிரபில் ஃபலக், நபியே நீங்கள் சொல்லுங்க, அஊது நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பிரபில் ஃபலக். ஃபலக்ண்டா ஒரு கருத்து பிரகாரம் அதிகாலையுடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னொரு கருத்து பூமியை பிளக்க செய்து அதிலிருந்து செடிகளை, மரங்களை, தானியங்களை முளைக்க செய்யக்கூடிய அல்லாஹுவை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா போன சொல்கிறாங்க, ஃபலக்ன்னு சொன்னால் நரகத்தில் ஒரு வீடு ஒன்று இருக்குது, அதனுடைய வாசல் திறக்கப்பட்டால் நரகவாதிகளுடைய சூட்டை தாங்க முடியாமல் கத்துவார்கள், அதை விட்டும் அல்லாஹிடத்தில், அதுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான், அதை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள். மின் ஷர்ரி மா ஹலக், மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்த அனைத்து படைப்பினங்களுடைய தீங்குகளை விட்டும். அல்லாஹுடைய படைப்பினங்கள் நல்லவைகளும் இருக்கின்றன, தீயவைகளும் இருக்கின்றன, அதை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள் உள்ளதான் நரகம், இதே மாதிரி இப்லீஸ், அதை விட்டும் கூட இதிலிருந்து பாதுகாப்பு தேடப்படுகின்றது. இதே மாதிரி அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப். காசிக் என்றால் இரவு, இரவுடைய தீங்கை விட்டும், இதா வகப் அது மூடிக்கொள்ளும் பொழுது, இரவுடைய இருள் மூடிக்கொள்ளும் பொழுது அதை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். காசிக் என்பதற்கு ஹதீஸில் சந்திரன் என்றும் வந்திருக்கு, சந்திரன் இரவில் இருக்கக்கூடியதை. அப்போ இரவுடைய தீங்குகளை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினாங்க. அடுத்தது வமின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத். நஃபாஸாத் என்றால் ஊதக்கூடியவர்கள், உகத் என்றால் முடிச்சுகளில் ஊதக்கூடியவங்களுடைய தீங்குகளை விட்டும். அப்படின்னா சூனியக்கார ஆண்கள் பெண்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள். சூனியக்காரர்கள் பொதுவாக நூல்களை மந்திரிச்சையில் முடிச்சுகளை போட்டு அதில் ஊதுவார்கள், அதனுடைய தீங்கை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் கேட்டாங்க, ஃபகால இஷ்தகைத யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே உங்களுக்கு ஏதாவது நோய் பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. இப்போ உதாரணமாக சூனியம் செய்யப்பட்ட நேரம் அது. சொன்னாங்க ஆம். சொன்னாங்க ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், பிஸ்மில்லாஹி அர்கீக்க,
பிஸ்மில்லாஹி அர்கீக, அல்லாஹுடைய பெயரை சொல்லி உங்களுக்கு நான் ஓதி ஊதுகிறேன். மின் குல்லி தாஇன் யுதீக, உங்களை நோவினை செய்யக்கூடிய அனைத்து நோய்களை விட்டும் உங்களுக்கு நான் பாதுகாப்பு தேடி ஓதுகிறேன். வமின் ஷர்ரி குல்லி ஹாசிதின் வ ஐனின், இதே மாதிரி ஒவ்வொரு பொறாமைக்காரர்களை விட்டும் கண் திருஷ்டிகளை விட்டும் அல்லாஹ் யஷ்ஃபீக், அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பானாக என்று ஓதினார்கள். அல்லாஹு தாலா அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஆஃபியத்தை சுகத்தை கொடுத்தான். இதே மாதிரி சூனியக்காரருடைய யஹூதிகளை சேர்ந்த பொறாமைக்கார சூனியக்காரருடைய சூழ்ச்சியை விட்டு எல்லாம் பாதுகாத்தான். புகாரி ஷரீஃபில் ரிவாயத்தில் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது. லபீத் இப்னு ஆசம் என்பவன் சூனியம் செஞ்சான். சூனியம் செஞ்சு அது 6 மாதங்கள் வரைக்கும் அதனுடைய எஃபெக்ஷன் இருந்துச்சு, பாதிப்பு இருந்தது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அன்னஹு கான யரா அன்னஹு ஹத்தன் யாத்தி நிசா வலா யாத்தியஹுன்ன, எந்த அளவுக்குண்டா அவங்க மனைவிமார்கள்ட்ட வந்து உறவு கொண்ட மாதிரி கூட நினைப்பாங்க, ஆனால் உண்மையில் வந்திருக்க மாட்டாங்க. இது சூனியத்துடைய உச்சகட்டம், அது பயங்கரமான சூனியம். அது ஏற்பட்டால் எத்தனையோ விஷயங்கள் செஞ்ச மாதிரி இருக்குமானா செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்போ அந்த நிலை அவங்களுக்கு ஏற்பட்டது. இப்போ ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஆயிஷாட்ட கேட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா ஆயிஷா, நான் என்னுடைய அல்லாஹ்விடத்தில் ஒரு விஷயத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுத்தாலா எனக்கு விளக்கம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இடத்துல 2 பேர் வந்தாங்க. வந்து ஒருத்தர் என்னுடைய தலைமாட்டில் உட்கார்ந்தார், இன்னொருத்தர் கால் மாட்டில் உட்கார்ந்தார். அவர் சொன்னார், தலைமாட்டில் உள்ளவர் கால் மாட்டில் உள்ளவரை பார்த்து கேட்டார், மா பாலு ரஜுல், இந்த மனிதருக்கு என்ன நடந்திருக்குன்னு கேட்டாங்க. சொன்ன மத்துபூப்னு சொன்னால் சூனியம் செய்யப்பட்டிருக்குது. இப்போ கேட்டாங்க, யார் சூனியம் செஞ்சேன்னு கேட்டார். சொன்னார், லபீத் இப்னு ஆசம் என்பவன் பனு ஜுரைக் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவன், யஹூதிகளுக்கு உடன்படிக்கை செய்திருந்தான். அவங்களோட முனாஃபிக்கான ஒருத்தன் வெளியில் இஸ்லாத்தை காட்டி கொண்டிருந்தான். அவன் தான் சூனியம் செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. அப்போ எதை வச்சு சூனியம் செஞ்சான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, சீப்புடைய சில துண்டுகள் இருக்குது, சீப்பில் உடைஞ்ச துண்டுகள், பல்லுகள், அதையும் ரசூலாவுடைய முடியை வச்சு, சீப்பில் மாட்டிக்கொண்ட முடிகளை வச்சு செஞ்சுருக்கிறான். அப்போ கேட்டாங்க, இப்போ அது எங்கே வைக்கப்பட்டிருக்குது? சொன்னாங்க, ஒரு பேரிச்சம்பளை பாலையில் சுத்தப்பட்டு ஒரு கிணத்துல, ஜர்வானுடைய கிணத்துல, ஜர்வான் கோத்திரத்தாருடைய கிணத்துல ஒரு கல் கீழே வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட விழிச்சிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, 2 பேர் அனுப்பினாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், இன்னொரு சஹாபி. அவங்க போய் அந்த கிணத்துல இறங்கி, வேறு ரிவாயத்தில் வருது, தண்ணியை முழுவதும் வெளியே எடுத்தாங்க, இறைச்சாங்க. அது தண்ணி இருக்குதே, அது இந்த குங்கும நீர் மாதிரி இரத்த கலருக்கு அந்த தண்ணி இருந்துச்சு. அப்போ தண்ணியெல்லாம் முழுமையாக அதை எடுத்துட்டு இப்போ கல்லை உயர்த்தினாங்க. உள்ளுக்கு சொன்ன மாதிரி அந்த சீப்பும் ரசூலுடைய முடியும் சுத்தப்பட்டு அதில் முடிச்சுக்கள் போடப்பட்டிருந்தது. வேறு ரிவாயத்தில் வருது, 12 முடிச்சுக்கள் போடப்பட்டிருந்தது. அப்போ அது வெளியெடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த 2 சூறாக்களையும் கொடுத்தாங்க. அவங்க 2 சூறாவுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களும் ஓத தொடங்கினாங்க. இதில் 5 ஆயத்துக்கள், பின்னாடி 7 ஆயத்துக்கள், 6 ஆயத்துக்கள் பிஸ்மில்லாஹ் சேர்த்து அந்த 12 ஓதுற நேரத்துக்கு ஒவ்வொரு முடிச்சாக அவிழ்ந்து கொண்டு போச்சு. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் பழி வாங்கலாமே, அவனை தண்டிக்கலாமே இந்த யஹூதி அண்டி. சொன்னாங்க, அல்லாஹ் ஃபக்கது ஷஃபானி, அல்லாஹ் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டான். இப்போ நான் போய் அவனுக்கு கொலை செய்வேன் என்றால் பழி வாங்கினால் மக்கள் சொல்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி திரிகிறார் என்று அவன் முனாஃபிக் முஸ்லீம் என்று காட்டிக்கொண்டிருக்கிறான். உண்மையில் முஸ்லீம் அல்ல. ஆனால் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விருப்பம் தெரிவிக்கல. அப்போ இன்னொரு விதத்தில் வருது, ஒரு யஹூதி பொடியான் ஒன்று ரசூலுல்லாஹ்க்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். யஹூதியர் என்ன செஞ்சாங்க, அவரை தூண்டி அவரிடத்தில் ஆசை காட்டி கடைசிக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முடியையும் அந்த சீப்பையும் எடுத்துக்கொண்டாங்க. எடுத்து அதில் இருக்கக்கூடிய பல்லுகள், சீப்புடைய பல்லுகளை வச்சு அந்த யஹூதிட்ட கொடுத்தாங்க. லபீத் இப்னு ஆசம் அவன் அந்த சூனியம் செஞ்சு கிணத்துல புதைச்சான். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டாங்க. எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ்வுடைய முடிகள் கூட உதிர தொடங்கிட்டது. 6 மாதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டாங்க. அந்த பெண்கள்கிட்ட வந்தமா நினைப்பாங்க, ஆனால் வந்திருக்க மாட்டாங்க. என்ன நடந்துச்சு ரசூலுல்லாஹ்க்கு சொல்லிக்க தெரியலை. அப்போ தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த 2 மலக்குகள் வந்தாங்க கனவுல வந்து, இப்போ நடந்த சம்பாஷணை நடந்துச்சு. அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தான். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தூங்கி எழுமின நேரம், யா ஆயிஷா, உங்களுக்கு தெரியுமா அல்லாஹு தஆலா என்னுடைய நோய் எனக்கு அறிவிச்சிட்டான் என்று சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும், ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும், அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும், இந்த ரிவாயத்தில் 3 பேர், வேறு ரிவாயத்தில் 2 பேர் வந்திருக்கு. இன்னொரு ரிவாயத்தில் ரசூலுல்லாஹ்வே போனாங்கன்னு வந்திருக்கு. ஆனால் இறங்கினது இவங்க 3 பேர். கீழே இறங்கி தண்ணி இறைச்சாங்க. அது இந்த குங்குமம்
கலரில் இருந்துச்சு. அதுக்கு கல்லை உயர்த்தி அதை வெளியெடுத்து அதுக்கப்புறம் இந்த 2 சூறாக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்க. ஓத அதனுடைய முடிச்சுக்களை வந்து கொண்டே போச்சு. எந்த அளவுக்குன்னா அந்த ஆயத்தை ஓதி முடிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி கைத்தால் கட்டப்பட்ட ஒருத்தர் கயிறை கட்டினா எப்படி ஃப்ரீயாக ஆகிடுவாரோ அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருத்தங்கள் எல்லாம் போய் உற்சாகமாயிட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கூட இருந்து கொண்டு மேலே சொன்ன துவா, பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுதீக மின் ஹாசிதின் வ ஐனின் அல்லாஹு யஷ்ஃபீக். இது முக்கியமான ஒரு துவா. இது எந்த ஒரு நோய்க்காகவே இந்த துவா உண்மையான யக்கீனோடு ஓதினா அல்லாஹு தஆலா அந்த நோயை குணமாக்கிடுவான். இந்த இன்ஷா அல்லாஹ் நாங்கள் துவா பாடமாக்கிக்கொள்ளணும், ஓதி வரணும். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்ல அந்த கெட்டவனை நாங்கள் பிடிச்சி கொல்லட்டுமாண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு சுகத்தை தந்துட்டான், அதனால் நான் மக்களுக்கு குழப்பத்தை உண்டாக்க நான் விரும்பலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த குணம், அவங்க தனக்காக வேண்டி யாரையும் பழி வாங்கினது கிடையாது. தீனுடைய விஷயத்தில் அடிக்க வந்து அடித்தாங்க, ஏச வந்தால் ஏசினாங்க, கொல்ல வந்தால் கொன்றாங்க. ஆனால் தன்னுடைய ரீதியாக தன் சம்பந்தமாக யார்கிட்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரோதம் பாராட்டும் இல்லை, பழி வாங்கவும் இல்லை. இது ரசூலோட உயர்ந்த குணம். அடுத்து இந்த சூறாக்களில் சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்கள் இது. நாங்கள் இதை என்ன நோயாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சூறாக்களை யக்கீனோடு ஓதினா அல்லாஹ் சுகத்தை வச்சிருக்கிறான். அல்லாஹு தஆலா எங்களுக்கும் இந்த ஆயத்துக்களை கொண்டு பிரயோஜனம் அடைகிறதுக்கு இரு உலகத்திலையும் பாக்கியம் பெற தௌஃபீக் செய்வானா.